வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக சால்னா இல்லாமல் கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் 3 சப்பாத்தி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு பெரிய பல்லாரி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கினா போதும். இதிலே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை, 1 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதிலே 2 முட்டை சேர்த்துக்கலாம். நான் 3 சப்பாத்திங்கிறதுனால 2 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடியே உப்பு உரப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போட முடியாது. இப்போ முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கலக்க வேண்டாம். லைட்டாக அந்த மாதிரி வந்த உடனே சப்பாத்தி போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிட்டுனா சப்பாத்தியும் முட்டையும் ஒட்டாது. அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் சப்பாத்தி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்தில் நல்லா உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி வந்தோடனே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான பெப்பர் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இதேமாரி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சால்னா எதுவுமே தேவையில்லை. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.